கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை அருகே மயிலோடு பகுதியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலய வளாகத்தில் அமைந்துள்ள பங்கு தந்தை அலுவலகத்தில் கடந்த 20ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி நிர்வாகியும் அரசு போக்குவரத்து கழக ஊழியருமான சேவியர் குமார் என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டார். இக்கொலை வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான திமுக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு உட்பட கொலையாளிகளை கைது செய்வதில் காவல்துறை தாமதம் காட்டுவதாக குற்றம் சாட்டி நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கொலை நடந்து இத்தனை நாட்களாகியும் அரசு மெத்தனமாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இவ்வளவு பெரிய படைக்கு முன்னவனே நீங்க அடிச்சு கொண்டுட்டீங்க. அப்ப சாதாரண மக்களுக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க. நீங்க ஒண்ணுக்கு இல்லாத ராபின்சன் சரணடைஞ்சிருக்காரு. அவர் கூப்பிட்டு காவல்துறை கைது பண்ணி விசாரிச்சிருக்கா? எதனால கொண்டீங்க, என்ன பிரச்சனை, எத்தனை பேர் இதுல பங்கேற்றீங்க, அப்படி ஒரு விசாரிச்சு வெளியில கொண்டு வந்திருக்கணும்ல. விசாரிச்சிருக்கோம், நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம், நீதி பேர உடனே கைது செய்வோம், அதுக்கான விரைவில் கைது செய்யும். அப்படி ஒரு அறிக்கை வரலையே. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே கள்ளுவழி கிராமத்தில் குடும்பத்துடன் வசித்து வருபவர் முதியவர் சின்னப்பன். இந்நிலையில் நள்ளிரவில் இவர் வீடு புகுந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அருவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இந்த தாக்குதலில் சின்னப்பன், அவரது மனைவி உபகாரமேரி, மருமகள் வேதபோதக அரசி, பேத்தி ஜெர்லின், பேரன் ஜோபி ஆகிய 5 பேர்களும் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காளையார்கோவில் காவல் நிலைய போலீசார் ஓப்பனாய் உதவியுடன் மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனிடையே வெட்டுப்பட்டவர்களின் உறவினர்கள் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி கள்ளுவழியிலிருந்து காளையார்கோவில் செல்லும் வழியில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் தலைமையிலான போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் காமன்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் கண்ணன். 39 வயதான இவர் கடந்த ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி காமன்கோட்டையிலிருந்து பரமக்குடி சென்ற அரசு பேருந்தில் பயணம் செய்துள்ளார். அப்போது கண்ணன் பேருந்தில் தன்னுடன் பயணம் செய்த அவரது உறவினருடன் தகராறில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போது அவர்கள் இருவரையும் பேருந்தில் அமைதியாக பயணிக்குமாறு பேருந்து ஓட்டுநர் கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கண்ணன் ஓட்டுநருடன் வாக்குவாதம் செய்து அரசு பேருந்தின் பின்பக்க கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தியுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் சத்திரக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து கண்ணனை கைது செய்தனர். இந்த வழக்கானது ராமநாதபுரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் கண்ணனுக்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி குமரகுரு தீர்ப்பளித்து உத்தரவிட்டுள்ளார். சென்னை வளசரப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியைச் சேர்ந்த 2 வயது முதல் 5 வயதுக்குட்பட்ட 24 இளம் சிறார்கள் ஒப்பித்தல், அடையாளம் காட்டுதல், மாறுவேட போட்டி போன்ற தங்களது பல்வேறு திறமைகளை இந்திய குடியரசு தினத்தை பெருமைப்படுத்தும் விதமாக நாட்டுக்கு அர்ப்பணித்து வெளிப்படுத்தினர். பள்ளியின் நிறுவனர் பூர்ணிமா சுப்பிரமணியன் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்ததோடு அவர்களின் திறமையும் சாதனையும் நாட்டுக்கு பயன்படக்கூடிய ஒன்றாகவும் நாட்டுப்பற்று மிக்கதாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்திய குடியரசு தினத்துக்கு அர்ப்பணிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ராபா மீடியா நிறுவனர் பிரசன்னா ராமானுஜம் தங்களது திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு சான்றிதழையும் கேடயத்தையும் பதக்கத்தையும் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ராபா மீடியா மேலாளர் குணப்பிரியா மற்றும் ஜனார்த்தனன் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் புதுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த அழகர்சாமி, தாயாரம்மாள் தம்பதிகளுக்கு 2 மகள்கள், 1 மகன் உள்ளனர். இதில் 19 வயதான இளைய மகள் சுபாஹரிணி கரூரில் உள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் இன்று வீட்டில் யாரும் இல்லாத போது தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பெற்றோர்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தாமல் உடலை சுடுகாட்டிற்கு எடுத்து சென்று எரியூட்டியுள்ளனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த லாலாப்பேட்டை போலீசார் சுடுகாட்டில் எரிந்து கொண்டிருந்த உடலை தண்ணீர் ஊற்றி அணைத்து உடலை கைப்பற்றி கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மர்ம கும்பலால் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்ததோடு பத்திரிகையாளர் நல வாரியம் மூலமாக அறிவித்த 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை
மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் நேசப்பிரபுவின் குடும்பத்தாரிடம் வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். முன்னதாக மருத்துவமனைக்கு சென்ற அமைச்சர் சாமிநாதன் நேசப்பிரபுவின் உடல்நிலை மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இந்நிகழ்வின் போது மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாமிநாதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பெரியார் வீதியில் கடலூர் மேற்கு மாவட்ட திமுக திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வை. கணேசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது திட்டக்குடி தொகுதியில் 10,000க்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரியும் வகையில் தொழிற்சாலை அமைப்பதற்கு முயற்சிகள் எடுத்து வருவதாகவும், அதற்கு தற்போது சில தடைகள் இருப்பதாகவும், இதனை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று அதற்கான பணிகளை நிறைவேற்றுவேன் என உறுதியளித்தார். 81வது நாளாக கடலூர் மாவட்டம் பண்ருட்டி படைவீட்டம்மன் ஆலயம் அருகே எண்மண் எண் மக்கள் பயணத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடங்கினார். யாத்திரை தொடங்கும் முன்னதாக குடியரசு தினத்தையொட்டி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் பாரத மாதா சிலை உள்ளிட்டவற்றை பரிசாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உண்மை செய்திகள் வெளியிடுபவர்கள் தாக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் தாக்கப்பட்ட விவகாரம் குறித்து கண்டனம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், இந்திய கூட்டணி ஒரு சீட்டுக்கட்டு போல் ஒவ்வொரு முறை குலுக்கும் பொழுதும் ஜோக்கர் போன்று ஒரு கட்சி வெளியேறுவதாக கடுமையாக விமர்சித்து பேசினார். கரூர் மாவட்டம் மாயனூர் பகுதியில் உள்ள காவிரி ஆற்றின் தடுப்பணையில் மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த கர்ணன் மகன் கார்த்திக் நேற்று மாலை மீன்பிடிக்க சென்றுள்ளார். பின்னர் இரவு நேரம் கழித்தும் கார்த்திக் வீடு திரும்பாததால் அவரது குடும்பத்தினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று காலையில் கார்த்திக் குடும்பத்தினர் மற்றும் மீனவர்கள் ஆற்று நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் கார்த்திக் உடலை மீனவர்கள் மீட்டனர். இதுகுறித்து புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற மாயனூர் போலீசார் கார்த்திக் உடலை கைப்பற்றி கரூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு ஆம்புலன்ஸ் மூலம் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பதியர் கார்த்திக் நாகராணி ஆகிய இருவரும் தனது குழந்தை திலீப்புடன் கோவையில் கூலி வேலைக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் கார்த்திக் நாகராணி ஆகிய இருவருக்கும் சண்டை ஏற்படவே கார்த்திக் தனது 4 வயது குழந்தை திலீப்பை அழைத்துக் கொண்டு திருப்பூர் வந்துள்ளார். அப்போது திருப்பூர் ரயில் நிலையத்தில் இருந்தபொழுது அங்கிருந்த ஒரு நபர் குழந்தையை கடத்தி சென்றுள்ளார். இது தொடர்பாக கார்த்திக் நாகராணி ஆகிய இருவரும் சேர்ந்து திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்தனர். இச்சம்பவம் கடந்த 2023 ஜனவரி 16ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் காணாமல் போன குழந்தையை கடத்தி சென்ற கும்பகோணத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்த குழந்தையை மீட்டு பெற்றோரிடம் போலீசார் ஒப்படைத்தனர்.